வணக்க மக்களே. கொலம்பியாவில் உள்ள ஒரு சிறிய கடையில் முன்பு தினமும் ஒரு நாய் படுத்து கொண்டு இருக்கும். ஒரு நாள் ஒரு வாடிக்கையாளர் கடைக்குள் வந்து பணம் கொடுத்து பிஸ்கட் வாங்கிச் செல்வதை அந்த நாய் கவனித்துக் கொண்டே இருந்தது. சாலையோரத்தில் கிடந்த ஒரு இலையை தனது வாயில் கவ்வி கொண்டு வந்து அந்த நாய் கடைக்கார பெண்மணியிடம் நீட்டியது. அந்த பெண்மணியும் அதை ஒரு விளையாட்டாக நினைத்து அந்த இலையை வாங்கி கொண்டது. ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை அந்த நாய்க்கு கொடுத்தார். பிஸ்கட் கிடைத்த மகிழ்ச்சியில் நாய் அங்கிருந்து ஓடிச் சென்றது. ஆனால் அதோடு கதை முடியவில்லை. அடுத்த நாளும் அதே நாய் ஒரு இலையுடன் வந்து மீண்டும் ஒரு பிஸ்கட் கிடைத்தது. பிறகு இது தினமும் ஒரு இலையை பணமாக கொண்டு வந்து கொடுத்தது. அதற்கு பதிலாக ஒரு பிஸ்கட் வாங்கும் பழக்கத்தை உருவாக்கி கொண்டது. இந்த சிறிய நிகழ்வு கடை உரிமையாளரையும் அவரது மகளையும் நிகழ வைத்தது. இப்போது அந்த நாயின் அன்பையும் புத்திசாலித்தனத்தையும் ரசிக்கும் அவர்கள் தினமும் இது கொண்டு வரும் இலையை வாங்கி கொண்டு அதற்கு ஒரு பிஸ்கட் கொடுப்பதை வழக்கமாக வைத்துள்ளனர். அந்த நாய்க்கு பணத்தின் மதிப்பு தெரியாது. ஆனால் ஏதோ கொடுத்தால்தான் ஏதாவது கிடைக்கும் என்ற மனிதர்களின் பரிமாற்ற முறையை புரிந்து கொண்டது. சில நேரங்களில் விலங்குகள் நமக்கு கற்றுத்தரும் பாடகங்கள் புத்தகங்களில் கூட கிடைக்காது. அன்பு, நம்பிக்கை, நன்றி உணர்வு, பழக்கம் இவை அனைத்தையும் வார்த்தைகள் இல்லாமல் வெளிப்படுத்தும் உயிர்கள் தான் விலங்குகள். ஒரு இலையின் மதிப்பு எவ்வளவு என்று கேட்டால் அது வெறும் இலைதான். ஆனால் அந்த நாயின் மனதில் அது ஒரு நாணயம். அந்த கடைக்காரர் பெண்மணியின் மனதிலும் இது ஒரு அன்பின் பரிசு. மக்களே, வாய் பேச முடியாத விலங்குகள் நன்றி உள்ள ஜீவன் என்பதை மறந்து விடாதீர்கள் மக்கள். இந்த மாதிரியான அதிசய சம்பவத்தை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீர்கள் அப்படிங்கிறத மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்கள் மக்களை.